friends, welcome to welcome to Clickbox Tamil and AZT Gadgets Tech. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, மைக்ரோசாஃப்ட் ஏற்கனவே நான் ஒரு சில வீடியோ போட்டேன். அதுக்கு ரிலேட்டடாக மெத்தட் டூ நான் ஃபாலோ பண்ணது வந்து இது பண்ணுவேன். ஓகேவா? ஓகே, இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்கா, எப்படி நம்மளோட விண்டோஸ் ஆக்டிவேஷன் இப்போ விண்டோஸ் இஸ் நாட் ஆக்டிவேட்டட் ப்ராப்ளம் எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் போங்க. இப்போது விண்டோஸ் +i கிளிக் பண்ணி உங்களோட செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி கொடுங்க. கன்ஃபர்மேஷன் சிஸ்டம்குள்ளே போயிட்டு ஆக்டிவேஷன் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. ஓகே, இங்கே என்ன பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ஆக்டிவேட் ஆகலை, ஏன்னா ஆர்கனைசேஷன் சர்வர் வந்து தப்பாக இருக்குது, கீயும் தப்பாக இருக்குங்கிறதுனால எரர் கோடு காமிக்குது. ஓகேவா? நீங்கள் ஏற்கனவே கீ வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா சேஞ்சு கொடுத்து அந்த ஒரு அந்த இங்கே என்டர் பண்ணிக்கலாம். இல்லை என்கிட்ட கீ இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நான் சொல்கிற மெத்தட் பர்ச்சேஸ் பண்ணுங்க. சீப்பாக பர்ச்சேஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு மெத்தட் 1 பர்ச்சேசிங். இது வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வந்து சீப்பஸ்ட் ப்ரைஸில் தான் கொடுப்பாங்க. ஓகேவா? ஓகே, உங்களோட க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு மைசிடி அப்படின்னு அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, கிளிக் பண்ணிட்டு இங்கே சீப்பஸ்ட் ப்ரைஸஸ் எல்லாம் நீங்கள் எல்லா தேட்டர ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ இங்கே மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 365, விண்டோஸ் 11, ஆன்டிவைரஸ், லிங்க்டு வல்சர், மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட் அண்ட் விசோ விபிஎன் நிறையா இது இருக்குது. இதில் நிறைய கேரண்டிஸ் இதில் இருக்குது. ஓகேவா? ஓகே, இதில் நாம் பர்ச்சேஸ் பண்ண போகிறது வந்து விண்டோஸ் லைசன்ஸ் தான் பார்க்க போகணும். ஸோ அதனால் விண்டோஸ் லைசன்ஸ் சூஸ் பண்ணுங்கள். விண்டோஸ் லைசன்ஸ் கிளிக் பண்ணுங்கள். உங்களோட விண்டோஸ் வந்து எது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நான் வந்து விண்டோஸ் 11 யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து எல்லா இதுலேயும் பர்ச்சேஸ் மெத்தட் சேம்ங்கிறதுனால நான் என்ன யூசர் பண்ணுறேன்னா விண்டோஸ் 11. நீங்கள் வந்து விண்டோஸ் 10 யூஸராக இருந்தால் விண்டோஸ் 10 கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் விண்டோஸ் 11 கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து 3 கீ உங்களுக்கு காட்டுவாங்க. விண்டோஸ் 11 OEM கீ ஒன்று, ப்ரோ OEM கீ ஒன்று, ரீட்டைல் கீ ஒன்று காமிப்பாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ப்ரோ OEM கீக்கும் ப்ரோ ரீட்டைல் கீக்கும் என்ன ப்ரோ டிஃப்ரென்ஸு அப்படின்னாக்கா, OEM கீ பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சர், அதாவது வந்து ஒரிஜினல் கீயாக இருக்கும். பட் ஆனால் இதை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த OEM கீ பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பர்மனெண்ட்டாக ஆக்டிவேட் ஆகாது. இல்லை வாரண்டிஸ் கொடுத்துருப்பாங்க, 1 இயர் வாரண்ட்டி, 2 இயர் வாரண்ட்டி அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி மட்டும்தான் வரும். இதை வச்சு நீங்கள் பிசிக்கும் பண்ண முடியாது பட் ஆனால் நீங்கள் வந்து ப்ரோ ரீட்டைல் கீ பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் ஆக்டிவேஷன் இதில் இருக்கும். பாருங்கள், ஜென்யூன் லைசன்ஸ் கீ இருக்குது, லைஃப் டைம் ஆக்டிவேஷன் வரும். இது ரீஆக்டிவேட் ஆஃப்டர் ஃபார்மேட்னா நீங்கள் விண்டோஸை வந்து ஒரு டைம் ஃபார்மேட் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இன்னும் ரொம்ப உங்களுக்கு ஃப்யூச்சரில் நீங்கள் விண்டோஸ் ரீஆக்டிவேஷன் பண்ண லைசன்ஸ் கீ கேட்டுச்சுன்னா நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் இந்த கீ வச்சு. இல்லை விண்டோஸ் ரீஇன்ஸ்டால் பண்ணால் கூட இது ஒர்க் ஆகிக்கலாம். நீங்கள் இந்த கீ வச்சு ஒரு மினிமம் 5 டிவைசஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இங்கே பாருங்கள், சீப்பஸ்ட் ப்ரைஸு 647 இருக்காங்க. ஓகே, பை நவ் பேமெண்ட் மெத்தட் கம்மி பண்ணால் பை நவ்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். சாரி, எனக்கு கொஞ்சம் கோல்டாக இருக்குது, அதனால நாம் எல்லாமே கொடுக்குற முன்னாடி கிளிக் யுவர் கோட், என்டர் கோட் அப்படின்னு இருக்கும். இந்த சிபிடி கோட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இந்த கோட் அவைலபிளாக இருக்குது. இந்த கோடை வந்து டைப் எழுதினீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட் 15% டிஸ்கவுண்ட்டில் இது கொடுப்பாங்க. உங்களுக்கு இன்ஸ்டன்ட் 15%
இன்ஸ்டன்ட் 15% கொடுப்பாங்க. இன்ஸ்டன்ட் 15% கொடுப்பாங்க. ஓகேவா? ஓகே, இங்கே பாருங்கள், நம்மளோட டோட்டல் அமௌண்ட் வந்து 647 ரூபாவா, 7 ரூபா மைனஸ் போக டிஸ்கவுண்ட் 15% போக மைனஸ் 77.64 பண்ணால் நம்மளுக்கு இந்த அளவுக்கு தான் அமௌண்ட் வருது. பார்த்தீங்களா எவ்வளோ கம்மியாக இருக்குதுன்னு? பார்த்தீங்களா நீங்களே? ஓகே, போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே உங்களோட பர்சனல் நேமு, ஃபஸ்ட் நேமு, லாஸ்ட் நேம் எல்லாமே கொடுத்து கரெக்டாக கொடுக்கணும். கரெக்டாக கொடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட கம்பெனி நேம் இருந்துச்சுன்னா கம்பெனி நேம் எழுதுங்க. இல்லை கம்பெனி நேம் என்கிட்ட கம்பெனி இல்லை, ஹோம் யூசர் மட்டும்தான் அப்படின்னாக்கா இது கம்பெனி நேம் செகண்ட் ஆப்ஷன் கொடுத்தாலும் கொடுக்கலாம்னு அது உங்களோட இது. அப்புறமே நீங்கள் எந்த கண்ட்ரி எந்த ரீஜன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸ்ட்ரீட் அட்ரஸ். இல்லைன்னா ஸ்ட்ரீட் அட்ரஸ் நீங்கள் கண்டிப்பாக ரெண்டு பாக்ஸ் ஃபில் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? ஃபில் பண்ணதுக்கப்புறமே டவுனு ஆர் சிட்டி அப்படின்னு கேட்குவேன். நீங்கள் எந்த சிட்டியில் இருக்கீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் ஆந்திரா பிரதேஷ், சாரி ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை, பெங்களூர், கொல்கத்தா இந்த மாதிரி இருந்தீங்கன்னா என்ன சிட்டி அப்படின்ட்டு பாருங்கள். ஸ்டேட் நீங்கள் என்ன ஸ்டேட்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? உங்களோட இங்கே பின்கோடு கேட்கல, பயந்துடாதீங்க. உங்களோட ஃபோன் பின்கோடு கேட்கல. இது வந்து உங்களோட ஸ்ட்ரீட் அட்ரஸ் இருக்குல்ல, அதோட பின்கோடு இது. உங்களோட ஃபோன் நம்பரில் என்ட்ரி பண்ணிவிட்டு இமெயில் அட்ரஸ் கிளிக் பண்ணிவிட்டு க்ரியேட் அன் அக்கௌண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணாதீங்க. கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கேட்டிருப்பாங்க. அது பிளேஸ் ஆர்டர் கொடுத்துட்டு நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு எப்படி பண்ணுறீங்க, லைக் யூபிஐயில் பண்ணுறீங்களா, இல்லை பேபாலில் பண்ணுறீங்களா, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்ட்ஸு, ஆர் இல்லை டைரக்ட் பேமெண்ட், இந்த மாதிரி நிறையா இருக்குது. நீங்கள் எந்த மாதிரி பேமெண்ட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி பேமெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, பண்ணதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு மைடிசி கீழேருந்து ஒரு இது வரும். ஓகே, நீங்கள் அப்படி பர்ச்சேஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். பாருங்கள், நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி ஒன்று பண்ணிக்கலாம். யார் இல்லை உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணோன்னே மைபிசி கீழே வந்து உங்களுக்கு மெயில் வரும். மெயில் வந்து லாகின் பண்ணும். லாகின் ஸ்க்ரீனில் வந்து எப்படி கொடுப்பாங்க, உங்களோட கீ தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு திஸ் இஸ் யுவர் கீ கொடுத்துட்டு ஒரு 25 கீ கொடுப்பாங்க. அந்த 25 கீயை காப்பி பண்ணி நீங்கள் எதை பேசுனாங்கன்னா இப்படி வந்துட்டு செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு சிஸ்டம்குள்ளே போய்க்கோங்க. போனதுக்கப்புறமேட்டு எப்படி ஆக்டிவேஷன் பண்ணி இப்போ சொல்லி தரப்பாங்க. சிஸ்டம்குள்ளே போயிட்டு செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே வந்தீங்கன்னா ஆக்டிவேஷன் ஸ்டேட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இங்கே பாருங்கள் நாட் ஆக்டிவ் இருக்குது, டபுள் ஷூட் இருக்குல்ல, சேஞ்ச் கொடுங்க. சேஞ்ச் கொடுத்து நீங்கள் காப்பி பண்ண கீயை எடுத்து என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ஹேண்டோஸ் இங்கே ஆக்டிவேட் கொடுத்தா வந்து ஆக்டிவேட் ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும். ஜென்யூன் லைசன்ஸ் கீ இது வந்து பர்மனெண்ட்டாக நீங்கள் ஆக்டிவேட் ஆகிடும். ஃப்யூச்சரில் நீங்கள் விண்டோஸ் ஏதோ இன்ஸ்டால் பண்ணால் கூட உங்களுக்கு இது பிரச்சனையாக இருக்காது, டேரெக்டாக ஆக்டிவேட் ஆகிடும். அப்படி நீங்கள் ஆக்டிவேட் பண்ணாமல் இப்படியே ப்ராப்ளமாக விட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா விண்டோஸ் அப்டேட் பண்ண முடியாது. ப்ளஸ் நீங்கள் சிஸ்டம் பர்சனலைசேஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் ஆக்டிவேட் பண்ணால் மட்டும்தான் இதெல்லாம் முடியும். நீங்கள் எல்லாமே ஆக்டிவ் பண்ணால் மட்டும்தான் இதெல்லாம் ஒர்க் ஆகும், இல்லைன்னா ஒர்க் ஆகாது. ஓகேவா? ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் யாரும் பண்ண மாட்டேங்கிறீங்க, கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அடுத்த வீடியோ நான் என்ன போடுறது அப்படிங்கிறத பற்றியாச்சும் நீங்கள் கேளுங்க, அப்போ தான் எனக்கும் தெரியும். ஓகே, தேங்க்யூ, பாய்.